100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து, ராகுகேது பகவான்களின் மாற்றத்தை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பான வாழ்க்கை அமையுமா, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பண வரவு சிறப்பாக இருக்குமா இருக்காதா, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளி கொடுக்க காத்திருக்கின்றனர். பல வேலைகள் பாதியில் நின்ற பல வேலைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் முடிந்துவிடும். எதிர்பாராத பண வரவு உண்டாகிவிடும். உங்களுடைய ராசிக்கு மிக மிக முக்கியமான பலன்களை சனி பகவான் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். வீண் பழி வழக்குகளில் இருந்து விடுபட போறீங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் தெல்ல தெளிவான பார்வையை வெளிப்படுத்துவதால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டாகிவிடும். பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வீங்க. உறவினர்களுடன், உடன் பிறந்தவர்களுடன் கருத்து மோதல்கள் வந்து போகும். கவனமாக இருங்க. புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பழைய கடனையெல்லாம் தீர்க்க வழி பிறக்கும். உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையும். உங்களுடைய ராசிநாதன் பலவீனமாக இருப்பதால இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து குறையும். சில உடல் உபாதைகள் அதை கொண்டு ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்றுதான் சொல்ல வேண்டும். வியாபாரத்தில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் இனி இருக்காது. கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வழக்கறிஞரை கலந்து ஆலோசித்து புது ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். பங்குதாரர்களுடன் இதுவரை இருந்து வந்த மோதல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கிவிடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் சுமூகமான நட்புறவு ஏற்படும். இனி வேலை சுமை குறைந்துவிடும். அலுவலக ரகசியங்களை வெளியில் சொல்லிடாதீங்க. சக ஊழியர்கள் எல்லாம் உங்களை நிச்சயம் மதிப்பாங்க. காதல் கனியும் காலகட்டமாக இது இருக்கும். புது நண்பர்களால் உற்சாகம் அடைவீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். கெட்ட நண்பர்களை தவிர்த்து விடுங்க. இல்லைன்னா மிக பெரும் பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக் கொள்வீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயம் ஏற்பட்டு நீங்கிவிடும். பெரிய பாதிப்புகள் இருக்காது. நளினமாக பேசும் அதே நேரத்தில் திடீர் கோபமும் வரக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். இந்த மாதத்தில், இந்த செப்டம்பர் மாதத்தில் எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகிடும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய செயல்திறன் உங்களுக்கு, வல்லமை உங்களுக்கு இருக்கின்றது. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதோடு அவங்களால நன்மையும் உண்டாகும். தேவையற்ற மன கவலைகள் எல்லாம் உண்டாகும். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. ஆர்டர்கள் பெறுவதில் தாமதங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கிவிட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மையை பெறுவீங்க. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர்கள் போல இருப்பாங்க. எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வது தான் நன்மையை உண்டாக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலையை தொடங்குவீங்க. புதியதாக மனை, வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது. பெண்களாக இருந்தீங்கன்னா நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் பலனை கொடுக்கும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமையான பேச்சின் மூலமாக எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து நன்மை அடைவீங்க. எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்துவிடும். பண வரத்து கூடிவிடும். மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படித்தீர்கள் என்றால் மிக பெரும் வெற்றியை பெறுவீர்கள்.
பண வரத்து நிச்சயம் திருப்தி தரும் வகையில் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் அலைச்சல்களை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. பெரியோர்களின் உதவி கிடைத்துவிடும். நிம்மதியும் சுகமும் அதிகமாகும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியிருக்கும். பல வகையிலையும் பிறருடைய உதவி கிடைக்கப்பெறும். புத்தி சாதுரியம் அதிகமாகிவிடும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் நிதானமாக இருக்கும். உறவினர்களுடன் அனுசரித்து போங்க. அனுபவ ஞானத்தை கொண்டு சமயோசித சாமர்த்தியத்துடன் செயலாற்றி காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீங்க. ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க. உங்களுக்கு மிக பெரும் வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டம் இது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா செயல் திறமை கூடிவிடும். பயணங்கள் செல்ல நேரிடும். பணி நிமித்தமாக அலைய வேண்டியிருக்கும். சுற்றத்தினருடைய வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நிச்சயம் அன்பு கூடிவிடும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க. சிக்கலான காரியத்தை கூட உங்களால் எளிமையான முறையில் செய்து முடிக்கக்கூடிய வல்லமையை பெறக்கூடிய ஆற்றலை சனி பகவானும் குரு பகவானும் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார்கள். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி திருப்தி நிலவும். பயணங்கள் சுற்றுலா செல்ல நேரிடும். அதாவது ஆன்மீக சுற்றுலா ஒரு பக்கம் இருந்தாலும் இன்ப சுற்றுலா செல்ல நேரிடும். வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் விலகிவிடும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்களாக இருந்தீங்கன்னா கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. குழந்தைகள் உங்களுடைய பேச்சுபடி உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும். மற்றவர்களின் விவகாரங்களில் அனாவசியமாக மூக்கை நுழைக்க வேண்டாம். உடன் பிறந்தவருடன் இருந்து வந்த மோதல்கள் எல்லாம் நீங்கிவிடும். அனுகூலம் உண்டாக போகின்றது. பிள்ளைகளின் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்க. அவர்களின் பொது அறிவு திறனை மென்மேலும் வளர்க்க பாருங்க. உங்களுடைய மகனுக்கு பல இடத்தில் வரன் பார்த்தும் ஒரு இடத்தில் கூட அமையவில்லையே என்று வருந்தினவர்களுக்கு எல்லாம் நல்லதொரு வரன் அமையும் காலகட்டமாக இது இருக்கும். திருமணத்தை சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய யோகம் உண்டாக போகின்றது. கனவு தொல்லை தூக்கமின்மையெல்லாம் வந்து நீங்கிவிட்டும். சுமூகமான நிலை அனைத்திலும் இருக்கும். பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க. புது யுக்தியால அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க. உடன் பணிபுரிபவர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும். வழியே வந்து நட்புறவாடுவாங்க. நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பீங்க. எந்த சூழ்நிலைகளையும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிப்பவர்கள் நீங்கள். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் எல்லாமே இப்போது நடக்கப் போகின்றது. பாக்கிய ஸ்தானத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. கேது பகவான் வந்து அமரும் போது திடீர் செலவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகள், வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடுவது, இதெல்லாம் நடந்தாலும் மிக பெரும் யோகத்தை பெறப்போறீங்க. வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். நீங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியதும் இந்த காலகட்டத்தில் அவசியம். எதிர்பார்த்த விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இஷ்ட தெய்வத்தை அல்லது குல தெய்வத்தை வணங்கினால் நல்லது நடக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுத்துடாதீங்க. பண வரத்து சற்று தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு நிச்சயம் இருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாக நடந்தாலும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும்.
கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயல்வீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். எதிரிகள் எல்லாம் விலகி ஓடிடுவாங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடந்து முடியும். வியாபாரத்தில் இருந்த பணம் பிரச்சனையும் குறைந்துவிடும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் வீட்டில் இந்த மாதத்தில் நடக்கும். கைகூடி வரவேண்டிய காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். முடிவடையாமல் இருந்த வேலைகள் எல்லாம் உங்களுடைய திறமையால் முடித்து கட்ட போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள், யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் வரப்போகின்றது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதேனும் பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் ஏற்படும் போது பெருமாளை தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் அனைத்தும் விலகும். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.